காஃபி போட்டு குடுக்கறதே பெருசு. இதுல கொண்டு வந்து வேற குடிப்பீங்களா? குடிங்கடி. அந்த பேப்பரை பார்க்கலாம். அப்படியா? அதான் நேத்து வரல. ஏய், அவ ஏன் உங்கள் அத்தை போன் பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட? நல்லா இருக்குடி இவ புது பழக்கம். எப்ப இரு மா, யார்கிட்ட நீ பேச? சரி சரி, காஃபி வேணுமா? ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். ஹாய் அண்ணி. நல்லா போச்சு. அதனால நானே பஸ் புடிச்சிட்டு வந்துட்டேன். வந்ததும் வராததுமா ஓடுறீங்க? இல்ல, அதுக்கப்புறம் போலாம். ஆமா ராஜி, ஒரே அலைச்சலு. அலைச்சலா? ஆமாமா, ஆபீஸ்க்குள்ளதான் வேலை. பெரிய வேலையா இருக்கத்த. ஓ, என்னக்கா வேலை? எல்லா ஆபீஸ்லயும் இருக்கிற வேலைதான். இந்த கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணணும். அப்போ டேட்டா என்ட்ரி மாதிரி. அது நானும் பிரைவேட்டா சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டேன். சாஃப்ட்வேர் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு அக்கடான்னு வந்து உட்கார்ற. மறுபடியும் வாமினா வேலையை பத்தி மட்டும் கேட்காத. பேசினதே அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னவோ போல. ஒரு மாசம் இருந்தா. சுகன்யா, சுகன்யா. சொல்லுங்க அத்தாச்சி. நீயும் பழனியாரு? ஆஹா, இப்போ போன் எடுக்க. சரி, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? ஏய், என்னடி முதல்லயே போன் பண்ணப்போ ஏன் எடுக்கல? அது இப்ப சொல்றது. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேக்குறியா? நாளைக்கு போலாமா? நினைச்சேன். விட்டுரு சுகன்யா, உன் மேல சத்தியமா நாளைக்கு சொல்றதுக்கா? அப்படிதானே? இல்ல 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 இல்ல, எப்பாடு பட்டாவது கூட்டிட்டு போறேன், சரியா? சுகன்யா, கொஞ்சம் என்னோட நிலைமைய நீ புரிஞ்சுக்கிய. டீயை கட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். வச்சுட்டாளா? சமாளிக்க முடியலையே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்ள. முடியலையா? அதான். சரி, அப்பாட்ட கேட்டீங்களா? கேட்டிருக்கலாம்ல. கேட்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்ள. அத்தை ஏதாவது கோவப்பட்டாங்களா? ஆனா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். கிட்ட கேக்குறது இருந்தா தெரியல. அப்படி என்னது ரகசியம் பேசுறீங்கடா ரெண்டு பேரும்? ஏண்டா வேலைய பத்தி தான் நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் வேலைக்கு ஆக மாட்டார். அப்பா, மாமாவுக்கு அத்தையை கூப்பிட்டு படத்துக்கு போகணுமா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசிக்கிறாரு. சொல்லிட்டியா? அதேதான். சரி, நாளைக்கு எப்ப? சரிடா, போயிட்டு வா. எதுக்கு ஆச்சரியமா கேக்குற? முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம். போய் அத்தை கிட்ட பேசுங்க மனசு. இல்லை செந்தில, அப்பா, அதே அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டீங்கள, போய் படத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. நாம நாளைக்கு இது வரைக்கும் படத்துக்கு போறத பத்தி நீங்க பேசவே இல்ல, அப்படித்தானே? பரவாயில்ல, இப்பயாவது சொல்லி அனுமதி வாங்குனீங்களே, ரொம்ப. மாமா, என்ன பயங்கரமான வாசனையா இருக்கு? என்ன சமையல் வாசனை தெருமுனை வரைக்கும் வருது? தங்கச்சி சமைச்சா மட்டும் வருமோ? தங்கச்சி சமைச்சா பாரு. அது மட்டும் இல்ல, கடவுள் புள்ளேண்டா, அது சாமி இல்லங்க. பரவாயில்ல. ஒண்ணு இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல. இருந்தா நாளைக்கு போயிட்டு வந்துருங்க. சரிங்க. அப்பா போய் பாத்தியா இல்லையா? பார்த்தேன் மாமா. எப்படா வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சும்மா 4 இடத்துக்கு போய் வந்து அலைஞ்சுக்கே இருந்தவரு தொழில் கொஞ்சம் கஷ்டமாத்தியா இருக்கு. சரிங்க மாமா. ஜபாராஜி ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. டியூஷன் காலேஜ் பத்தி எல்லாம் சொல்லி நீ நோண்டிக்கே இருப்பேன். மாமா, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கு? வேற ஒண்ணும் இல்லையில? சரி, அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா. போ, பழகுறப்ப ஈஸி ஆயிரும். இருந்தாலும் அந்த பிள்ளை கரெக்டா போய் வேலை முடிச்சோன்னு கூட்டு வர பாரு. ஆமா இருக்காதா? ஏதோ பக்கமா இருந்தாலும் பரவாயில்லை. எதுவுமே பொருட்படுத்தாம படிப்புலயே கவனமா இருக்கியா? நான் ஒன்னே மாதிரி நினைச்சேன். நடிக்கிறா.
ஏதாவது ஒரு ஜன்னல் கிட்ட போய் பல்லி இத பாருங்க, இப்பெல்லாம் இவ ஆளே சரியில்லை. மதி எடுத்து சொல்லுங்க. ஏப்பா ரிஷி, ஆ ஐயோ எல்லாரும் சிரிக்கிறீங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். இருக்காளேன்னு எனக்கும் தோணுச்சு. 4-5 தடவை அரசி அவ பொய்யெல்லாம் சொல்லலண்ணே. சந்தேகம்லாம் இல்ல, ஒரு பயம்தான். கேட்டையில நான் போய் கைகள் எழுதிட்டு வரேன். கிருஷ்ணா, உனக்கு நல்லது பாத்துக்கோ. அப்பா செல்லம் அது ஜோடியா மாமா வாழ்றி சொல்லு மாமா, சொல்லு மாமா. ஜாலி எங்க வச்சேன்? இல்லையே, சத்தம் மட்டும் எப்படி வருதுன்னு பார்க்க வந்தேன். சரியில்ல, நான் டக்குன்னு தேடி எடுத்துட்டு போயிடுறேன். நீ மெது. ஆமா, என்ன கதவைக்குள்ள சிக்கி இருந்துச்சு. போட்டுக்கோ. அரசி, ஆ? இதுக்கே அத்தை சாரி கேக்குறீங்க? கட்டில்ல தூங்கும் போது நல்லாதான் இருக்கு. அத்தை காப்பாத்துனதுக்கு. இல்ல, என்கிட்டயே நடிக்கிற பாத்தியா? யார்கிட்ட பேசுற எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். நீ முறை எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் எப்ப பார்த்தாலும் போன்ல தான் பேசிட்டு இருக்கான். ஒண்ணு 2. நான் அவர்கிட்ட எப்பயாச்சும் தான் பேசுறேன். நீ வீட்ல மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. குமார் மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசும்போது வெளியில இருந்து பார்க்கதான் சிடுசிடுன்னு எப்பவும் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கும். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், என்கிட்ட சொன்னான். அதுவும் எனக்கு என் அக்கா மகனை நினைச்சு குடும்பத்துக்காக யோசிக்கிறான். நான் பாத்துக்கிறேன். அது இந்த சுடிதார் நல்லா இருக்கும். சுடிதார வச்சுதான் எல்லாரும் துப்பட்டாவை செலக்ட் பண்ணுவாங்க. அது இந்த துப்பட்டா இது மேட்ச் ஆகும்ல. இந்தா போட்டுக்கோ. அது கேட்டிருப்பாலும் இப்ப பேசினதை கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. வீடு முழுக்க ஆளுக இருக்காக. யார் கண்லயும் மாட்டிக்காம நீ கவலைப்படாம இரு.